இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில ஒரு கட்டத்திலயும் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி அத மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது போல இரு தரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட தொழில்நுட்பத்துல மேம்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்களோட ஆயுதங்களா இருக்கட்டும், ட்ரோன்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே. இதுல என்ன ஒரு விஷயம்னா, இதுக்கு முன்னாடிலாம் வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2லாம் நடந்துச்சு. அந்த டைம்ல இது போல தொழில்நுட்ப வளர்ச்சிங்கிறது அபரிவிதமா இருந்தது. ஆனா அது வந்து உலகப்போர். நடுவுல இருக்கக்கூடிய போர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரஷ்யாவும் பல போர்கள்ல இருந்திருக்காங்க. இது போல கோல்டு வார்ஸ்லலாம் இது போல அபரிவிதமான வளர்ச்சிகள் தொழில்நுட்பத்துல இருந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா சந்தேகம் தான். ஏன்னா, ப்ராக்ஸி வார்னாலே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கத்துக்கிட்ட மொத்த விதியும் இறக்கி அந்த இடத்துல செஞ்சு உடணும் அப்படிங்கிறது போல ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இந்த ப்ராக்ஸி வார்லயே தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி மிக பெரும் அளவுல இருக்கணும் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு, இரு தரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ரஷ்ய தரப்புலயும் பெருமளவுல வளர்ச்சி அடைஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அதே போல உக்ரைனும் சரிக்கு சமமா இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இஸ்காந்தர் பெலிஸ்டிக் மிசைல் இருக்கு இல்லையா ரஷ்யாவோடது. அதோட அனலாக் வெர்ஷன வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கிட்டோம் அப்படிங்கிறதோட பெல்கோ மிசைல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் கடந்த 3 மாசங்கள்ல ரஷ்யா தொடர் தாக்குதல்கள் எந்த அளவுக்கு உக்ரைனுக்குள்ள நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் உக்ரைனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல எந்த அளவுக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்படி இருந்துமே கடந்த 3 மாசத்துல 100 மிசைல்கள் நாங்க செஞ்சிருக்கோம். இது வந்து நரகம் போல ரஷ்யர்கள் ஃபீல் பண்ணுவாங்க இதுக்கு மேல அப்படிங்கிறது போல டைட்டில்லாம் பார்க்க முடியுது. இது எப்படி உஸ்ஸு வீடியோ மாரி ஆயிருமா அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. பட் இருந்தாலும் பரவால்ல. அதிக அளவுல முயற்சிகள் செய்றாங்க. உக்ரைனுக்கு பாராட்டுகள். இது பத்தாது. இது இன்னும் அதிகமா வேணும் அப்படிங்கிறது போல எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஏன்னா, ரஷ்யா அதிக அளவுல ட்ரோன்கள பயன்படுத்துறாங்க இல்லையா? இப்ப உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட லேசர் ஆயுதங்கள் இருக்கு. நாங்க டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட ஸ்போக் பெர்சன்ஸ் மிலிட்டரி ஸ்போக் பெர்சன்ஸ் கிட்ட இருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாமே ரொம்ப முக்கியம். அதாவது யுத்த களம், யுத்த காலத்துல வெற்றியா, தோல்வியா அப்படிங்கிற ஒரு தீர்மானிக்கக்கூடிய வேலையில இப்ப இருக்கோம். ஸ்லோவாக்கியால வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு அமைதி வேணும் அப்படின்னா, கண்டிப்பா சில டெரிட்டரீஸ வந்து இழந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது போல, ஸ்லோவாக்கியா தரப்புலருந்து சொல்ல, ட்ரம்ப் அவர்கள் சொல்ல, பல நாடுகளுமே உக்ரைன் தோற்க போறாங்க அப்படிங்கிறது போல ஒரு சித்தரிப்பு, ஒரு எண்ணம் உருவாகுது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சமயத்துல உக்ரைன் மனசு விடாம இது போல அதிக அளவுல அடுத்தடுத்த வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல, ஒரு விஷயங்கள் வெளிய வருது அப்படின்னாலே அது பாராட்டுக்குரிய விஷயங்கள் தான். ஆனா உக்ரைனோட மக்களுக்கு அது போல எண்ணங்கள் இருக்கா? அப்படின்ற கேள்விகளும் இருக்கு. ஏன்னா இதே கிவர்த்தால் 95 வந்து உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் அவரோட முன்னாள் நாடக கம்பெனி. அந்த கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட் போட்டிருக்காங்க. அந்த ஆடுல உக்ரைன் இருக்கு. ஆனா, அதுல கிரீமியா வந்து உக்ரைன் அப்படிங்கிறது போல காட்டல. இது மிக பெரும் அதிர்வலைகள வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்குள்ள ஏற்பட்டிருக்கு. இது வந்து ஒரு ஆடு. இந்த கிறிஸ்துமஸுக்கு, நியூ இயருக்கு வர ஆடு. அந்த ஆடுல கிரீமியா வந்து உக்ரைன்னு சொல்லலீங்களே! அப்படிங்கிறது போல கோபங்கள் இருக்கு. எனக்கெல்லாம் வந்து என்னங்க உக்ரைன்? கிரீமியா வித்துட்டீங்களா ரஷ்யாக்கு? அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும், இது போல ஆடுகளும் பார்க்க முடியுது. அடுத்தது இந்த நார்த் கொரியன் வீரர்கள் இப்ப வரைக்கும் ஒருத்தர கூட காட்டல அப்படிங்கிறது போல போன தடவ கூட நம்ம சொல்லியிருப்போம். கருப்பா உருவம் தெரியுது. இது வந்து நார்த் கொரியன்ஸா அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு இல்லையா? இப்ப பாருங்க. இமேஜ் சைடுல லோட் ஆயிருக்கு. எடுத்துட்டாங்க. நார்த் கொரியன் வீரர்கள். இது வரலாறுல பொறிக்கப்படும். இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா, இமேஜ் எடுத்துக்கிறாங்க ட்ரோன்கள். வெல்கம் டூ ஹெல் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது. நார்த் கொரிய வீரர்கள் பெருமளவுல கர்ஸ் கோப்லாஸ்ல களமிறங்கியிருக்காங்க. அப்படிங்கிறதோட உக்ரைன் சொல்றத இப்போ நம்மளால நம்பிக்க முடியுது. இப்ப ஐஎஸ்டபிள்யூ அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போயிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நார்த் கொரிய வீரர்கள் உள்ள வந்து சண்டை பிடிக்கிறாங்கல்ல, அப்படி சண்டை பிடிக்கிறதுல வந்து பெருமளவுல வந்து கோஆர்டினேஷன் இல்ல. காரணம் என்ன? லாங்குவேஜ் பேரியர். ஏன்னா அவங்க பெருமளவுல ரஷ்ய மொழி பேசுவாங்க. இவங்க பெருமளவுல கொரிய மொழி பேசுவாங்க. 2 பேத்துக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் ஐஎஸ்டபிள்யூ தரப்புல இருந்து இருக்கு. நல்லது தானே! பரவாயில்லைங்க. நல்லது தானே! அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் நார்த் கொரியா எப்படி இன்வால்வ் ஆகலாம்? அப்ப என்ன பீஸ் கீப்பிங் மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் உள்ள அனுப்புவீங்களா உக்ரைனுக்குள்ள அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கு காஜா காலஸ் அவர்கள் பதவிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு மாரி, பதவிக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு மாரின்னு இருக்குது இவங்க பேச்சு. இப்ப என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இல்லைங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்ப எப்படிங்க பீஸ் கீப்பிங் மிஷன் அனுப்ப முடியும்? இப்போதைக்கு அனுப்ப முடியாதுங்க. பிரச்சனை முடிஞ்சு பேச்சுவார்த்தையில சுமூகமான முடிவுகள் எட்டுனதுக்கு அப்புறம் பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் பீஸ் கீப்பிங் மிஷன் அனுப்பலாம். அதுக்கு முன்னாடி அனுப்ப முடியாதுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஜெலன்ஸ்கி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு உத்தரவாதம் வேணும். செக்யூரிட்டி கேரண்டி கம்பல்சரி வேணும். நாட்டுல சேர்த்துக்கோங்கிறாரு. அது எப்படி என்னன்றது தெரியல. என்ன மாரியான அண்டர் கிரவுண்ட் டீல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களோட ஸ்பீச் ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. டிமித்ரி மெத்வதேவ் அவர்களும் வரக்கூடிய காலகட்டங்கள்ல இன்னும் புது பகுதிகள்லாம் ரஷ்யாவோட இணைய போகுது அப்படின்னு டிமித்ரி மெத்வதேவ் அவர்கள் சொல்றாரு. ஏன்னா அவரோட கண்ணு ஒடசால எப்பவுமே இருக்கு. ஒடசா வாமா அப்படின்னு கேட்டவர் தானே அவரு. அதே வந்து பாத்தீங்கன்னா, இது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் நொவோ ரஷ்யா அப்படின்ற வேர்ட் அதிக அளவுல யூஸ் பண்றாரு. இந்த நொவோ ரஷ்யாங்கிறது
இந்த கிர்பீராக், ஒடசா, மிக்கலைவ் இது எல்லாமே ரஷ்யாவோட ஒரு பகுதியா இருந்தது. அதான் நோவோரஷ்யான்னு சொல்லுவாங்க. கேத்தரின் த கிரேட் அவங்க போர் தொடுத்து பிடிக்கக்கூடிய பகுதிகள். 1917 பார்டருக்கு ரஷ்யா எய்ம் பண்றாங்களா அப்படின்ற எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில எடுக்க போறாங்க ட்ரம்ப் அவர்களும் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள்னு. அப்புறம் வழக்கம் போலதான் ட்ரோன் தாக்குதல். 16ஆம் தேதி டிசம்பர் ரஷ்யா உக்ரைனுக்குள்ள மொத்தம் 49 ட்ரோன்கள் அனுப்பி இருக்கிறாங்க. அதுல 27 ட்ரோன்களை நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இன்டர்செப்ஷன் ரேட் வந்து குறைஞ்சிருக்கு. அது கொஞ்சம் பார்த்து ரெக்டிஃபை பண்ணிக்குவாங்க. இப்ப லேசர் சிஸ்டம் எல்லாம் வந்துருச்சு இல்ல, டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ இதுக்கப்புறம் உக்ரைன் பெருமளவுல ட்ரோன்களை தடுத்து நிறுத்த போறாங்களா, ஷாக்கி ட்ரோன்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, ஸோ தாக்குதல்கள் உக்ரைனுக்குள்ள எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இந்த ட்ரோன் தாக்குதல். இதே போல ரஷ்யாக்குள்ளேயும் தாக்குதல் நடந்திருக்கு. ரஷ்யாவோட அம்யூனிஷன் டிப்போல வந்து பாத்தீங்கன்னா மிக பெரும் தாக்குதல்கள் நடந்திருக்கு. வெடி விபத்துகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து வீடியோ பதிவுகளோட வெளியிட்டு இருக்காங்க. அதுவும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டொனஸ்கோ பிளாஸ்ட்ல நடந்திருக்கு. இது உக்ரைனோட பகுதியிலிருந்து பார்க்கும்போதே மிக பெரும் வெடி விபத்தப்பா. ஏன்னா இப்போ பெருமளவுல பக்ரோஸ்க்கு எல்லாம் முன்னேறிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த டைம்ல அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஆயுத கடன்களை கண்டுபிடிச்சு அடிக்கும் போது முன்னேற்றம் கொஞ்சம் தடைபடும். அப்படி நடக்குதா என்ன உக்ரைன் எதிர்பார்த்திருக்காங்க. கொஞ்சம் ஒரு மொமெண்டம் கிடைக்குமா உக்ரைனுக்கு அப்படிங்கலாம் பொறுத்து வந்து பார்த்தலாம். ஒரு மிக பெரும் அளவுல களத்துல மாற்றங்கள் கொஞ்ச நாள்ல நடக்க போகுது அப்படிங்கிறது பல அனலிஸ்டுகளோட கருத்துக்களா இருக்கு. ஏன்னா வெலிக்கனோவோ சொல்கவ தெற்கு பகுதியிலையும் தென் கிழக்கு பகுதியிலையும் வந்து தென் மேற்கு பகுதியிலையும் சுத்தி வலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதியில முற்றுகிட்டு இருந்தாங்க, வடக்கு பகுதி முற்றுகிட்டு இருந்தாங்க. மேக்சிமம் முடிச்சிட்டாங்க வெலிக்கனோவோ சொல்கா. இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நேரா டின்ப்ரோவஸ்க்குங்களா நோவோரஷ்யாவை நோக்கி போயிட்டு இருக்காங்களா ரஷ்யா அப்படிங்கிறது போல எண்ணங்கள். சிலர் நபர்களுக்கு ஆர்வம், சில நபர்களுக்கு அதிர்ப்பு, வெறுப்பு, இது போல பல விஷயங்கள் இருக்கு. ஸோ என்ன நடக்கும் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அப்படிங்கிற போல பொறுத்து வந்து பார்த்தலாம். அப்புறம் அப்படியே நம்ம மிடில் ஈஸ்ட் கொண்டோம்னா ஈரான் திரும்ப மாஸ் காமிச்சிருக்கிறாங்க. ரொம்ப சைலண்டா இருக்கிறாங்க, பேசுறதே இல்லை. ஈரான் ரொம்ப 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 சைலண்டா இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ட்ரோன் கேரியரை வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருக்கிறாங்க, வெளியே வந்திருக்குது. அதுவும் அமெரிக்கால சும்மா விடுவாங்களா, என்னையா இது அப்படிங்கிறது போல வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுவும் ரொம்ப ரகசியமா சி ட்ரையல்ஸ் எல்லாம் முடிச்சிருக்காங்க. ரெண்டாவது சைடில் ஒரு வீடியோ பதிவுலோட இருக்கும். இது ஒரு கமெண்ட். நேவலுக்காகவே பிரத்யேகமா தயாரிக்கக்கூடிய ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்கிறாங்க. சீக்கிரம் நல்லா இருக்குது, பலபலான் இருக்குது, அதை ரெடி பண்ணி இண்டக்ட் பண்ணுங்க பார்ப்போம் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறாங்க. ஸோ பல ட்ரோன் தொழில்நுட்பத்துல மென்மேலும் வளர்ந்துட்டு இருக்காங்க ஈரான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ இந்த ட்ரோன் தொழில்நுட்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நேவலுக்கான ட்ரோன்கள் அப்படிங்கிறது போல தனியா உருவாக்கி இருக்காங்க. துருக்கி, இப்ப அடுத்தது ஈரான். இந்த நேவல் ட்ரோன் ஏர் கேரியர் ட்ரோன் கேரியர்ல வந்து 2வது நாடா இந்த உலகத்துல ஈரான் களமிறக்கி இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த விமானம் தாங்கி போர் கப்பல்லாம் வேஸ்ட் தான் இலான் மஸ்க் அவர்கள் சொன்ன மாதிரி. ட்ரோன் கேரியர்கள் பெருமளவுல வந்துருச்சு அப்படிங்கும்போது அதோட எந்த அளவுக்கு இம்பாக்ட் உலகத்துல ஏற்படுத்த முடியும். ஏன்னா ஆளுங்க இழப்பு இருக்காது, பெருமளவில் எல்லாமே கண்ட்ரோல்டு தான். அதுவும் இந்த ட்ரோன்கள்லாம் இருக்கு அப்படிங்கும்போது அது இப்போ பிளாஸ்மா ஷீல்டா வருது அப்படிங்கும்போது இல்ல அமெரிக்கா தரப்புல நானா ஒரு யூகத்துல சொல்றேன், ஒருவேளை எனர்ஜி ஷீல்டை கிரியேட் பண்றாங்க அப்படிங்கும்போது அது ஒரு ஸ்டெல்த் ட்ரோனா மாறிடும். அந்த ட்ரோன்லாம் இன்டர்செப்டே பண்ண முடியாது. அதை யூஸ் பண்ணி ஹைப்பர்சோனிக் மிசைல் தடுக்கிறாங்களோ இல்லையோ, பட் ஆனா எனர்ஜி ஷீல்டை கிரியேட் பண்ணக்கூடிய ட்ரோன்கள் உருவாயிருச்சு அப்படின்னா அந்த ட்ரோனை இன்டர்செப்டே பண்ண முடியாது. அதோட ஸ்டெல்த் ட்ரோனா மாறிடும். இருக்கலையே ஸ்டெல்த்னா பிளாஸ்மா ஷீல்ட் எனர்ஜி ஃபீல்டு உருவாக்கக்கூடிய ட்ரோன்கள் தான். ஸோ பார்ப்போம் ஈரான் எந்த அளவுக்கு உருவாக்க போறாங்கன்னு. ரெண்டாவது கான்குவரர் சொல்லியிருந்தோம் இல்லையா, சமீபத்துல கூட கிரிட்டிசைசேஷனா இருந்துச்சு. ஆனா ஈரானோட அந்த விமானத்தை ட்ரோனா கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. கான்குவரர் விமானம் 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வந்து ஈரான் உள்நாட்டுல உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது போல. ஸோ அந்த ஈரானோட அந்த ட்ரோன் கான்குவரர் ட்ரோன் இந்த ஏர் கேரியர்ல டச் டவுன் ஆகுமா, அதுக்கேற்ற மாதிரி தான் சிறுசா செஞ்சிருக்கிறாங்களா. ஏன்னா இது சிறுசா இருக்குதுன்னு நிறைய பேர் குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. மேபி அந்த ட்ரோன்கள் டச் டவுன் டேக் ஆஃப் ஆகிறதுக்காக இந்த ஏர் கேரியரை ரெடி பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்த்தோம்னா சி ட்ரையல்ஸ் முடிச்சிருக்கிறாங்கன்றது தெரியுது. பார்ப்போம் என்ன மாதிரியான விளைவுகள் இதனால நடக்க போகுதுன்னு. ஈரான் மிக பெரும் போருக்கு தயாராயிட்டு இருக்காங்க இந்த மத்திய கிழக்குல அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அடுத்தது என்ன ஈராக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இப்போ சிரியால பிரச்சனை முடிஞ்சது, அடுத்தது ஈராக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா சைட்ல இமேஜ் லோட் ஆயிருக்கும். ஈசிஸ் இருக்கிறாங்களே அவங்களோட ஆயுதங்கள் சில பல கும்பல்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈராக்ல பிடிச்சிருக்கிறாங்க. ஈசிஸ் வந்து பெருமளவுல பலம் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா ஈராக் இன்வைட் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆல்ரெடி இது போல நடந்திருக்கு. அப்படி நடந்து திரும்ப அமெரிக்காட்ட உதவி கேட்டு அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா மீட்டு கொடுத்துக்கிறாங்க. சடசடன் அசாதோட படைகள் எப்படி வீழ்ந்ததோ அதே போல ஈராக்ல வீழ்ந்தது.
ஸோ அதுபோல திரும்பி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு இருக்கான். பெருமளவுல அ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில ஈடுபட்டிருக்காங்க. ஈராக் முடிஞ்சுச்சுன்னா டோர் ஓப்பன் எல்லா டோரும். அடுத்தது ஈரான் தான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ என்ன மாரியான விளைவுகள் வரப்போகுது ட்ரம்ப் அவர்கள் வந்தாரு அப்படின்னா, ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை சைலண்ட் ஆயி இந்த மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனை ஹை ஆக போதா? இல்ல எல்லாரும் அமைதியா இருங்கப்பா அப்படிங்கிறது போல 5 வருஷத்துக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லப் போறாங்களா? அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, மேற்குலக நாடுகள் 5 வருஷம், 6 வருஷம் ரெடியா இருங்க. அட்டாக் பண்ணுவாங்க ரஷ்யா அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? நேட்டோ நாடுகள் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப முறையா ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான பெல்லோசோ அவர்கள் தரப்பிலும் தகவல்கள் வந்திருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இன்னும் 10 வருஷத்துல நாட்டோவ எதிர்த்து போர் இருக்கும் அப்படிங்கிறது போல அவரு ஓப்பனா சொல்றாரு. ஸோ நாங்களும் தயாராயிட்டோம்ப்பா. நீங்க தான் ரெடியா? நாங்களும் ரெடி அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல சொல்ற மாரி இருக்கு. இது எப்படி இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பீரியட்ல ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் எல்லாம் ரெடி ஆயிட்டு, கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் வச்சுக்கிட்டு, எல்லாம் மென்மேலும் வளர்ந்ததுக்கு அப்புறமா களம் இறங்குவீங்களா திரும்பியும்? அப்படிங்கிற போல கேள்விகள், அச்சம், பல விஷயங்கள் அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. உங்களோட கருத்துக்கள் என்ன இத பத்தி அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் செந்தில் டிஃபென்ஸ், செந்தில் டி கோச் 2 சேனலுக்குமே உங்களோட அன்பும் ஆதரவும் எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.